பூர்ஜ் கலிஃபா அருகே உள்ள தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. துபாயில் கடலில் அமைந்த பாம் ஜுமைராவில் ஃபோர்மாட் ஹோட்டல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உச்சபட்ச தலைவர் காமேனி உயிரிழந்திருக்கும் நிலையில் தற்போது போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. உலகின் மிக முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாக அறியப்படும் துபாய் விமான நிலையம் தற்போது மூடப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. துபாய் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் தற்போது துபாய் விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடியாக துபாயில் உள்ள அமெரிக்க சொத்துக்களை ஈரான் குறிவைப்பதால் விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அல் மக்தும் சர்வதேச விமான நிலையத்திலும் அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. போர் பதற்றம் காரணமாக துபாய் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் கத்தார், அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் குண்டுவெடிப்பு ஆனது ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு பதற்றமான சூழ்நிலையானது காணப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி, துபாயில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம் என்பது அதிகரித்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் இடையே இந்த போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெற்கு ஈரானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலால் இந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தெற்கு ஈரானில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் துபாய் புர்ஜா கலிபா அருகே தாக்குதல் என்பது ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ருஜ் கலிபா அருகே உள்ள இருக்கக்கூடிய பாம் ஜுமேரியாவில் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ஈரான். துபாயில் கடலில் அமைந்திருக்கக்கூடிய பாம் ஜும்ரையில் ஃபோர்மெண்ட் ஹோட்டல் மீது இந்த தாக்குதல் என்பது ஈரான் தொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. துபாய் விமான நிலையம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் மிகவும் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். உலகின் மிக முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாக அறியப்படும் துபாய் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. துபாய் விமான நிலையம் மூடப்பட்டதால் லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடியாக துபாயில் உள்ள அமெரிக்கா சொத்துக்களை ஈரான் குறிவைப்பதால் விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அல் மக்தும் சர்வதேச விமான நிலையத்திலும் அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய கிழக்கில் கத்தார், அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் குண்டுவெடிப்பு சத்தம் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம், அபுதாபி, துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. பஹ்ரைன் தலைநகரில் ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதன் காரணமாக அங்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பது நிலவி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பஹ்ரைன் தலைநகரான மானாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது ஈரான். குடியிருப்பு கட்டிடங்களை ஈரான் தாக்குவதாக பஹ்ரைன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. குவைத் சர்வதேச விமான நிலையம் பகுதிகளில் அருகே தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குவைத் சர்வதேச விமான நிலைய பகுதிகள் மீதான ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருவதால் பரபரப்பு அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் அதிகம் வசிக்கும் வளைகுடா நாடுகளில் பெரும் பதட்டம் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே இந்திய தூதரகம் இஸ்ரேலுக்கு தங்களுடைய கோரிக்கையை வைத்திருந்தார்கள். தூதரகம் வாயிலாக அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தனர். போர் மூண்டுள்ளதால் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் வளைகுடா நாடுகளில் பெரும் பதட்டம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 85 பெண் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஈரான் நாட்டின் மினாப் நகரில் இருக்கக்கூடிய மகளிர் ஆரம்ப பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியது. போர் விதிகளை மீறி பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் 85 பெண் குழந்தைகள் உயிரிழந்திருப்பது அந்த நாட்டினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையும் மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. உலக அளவிய எண்ணெய் நுகர்வில் சுமார் 20% ஹார்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகளவிய எரிசக்தி வர்த்தகத்தில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தப்படும் என்ற அச்சம் நிலவுகிறது. அதே நேரத்தில் இந்திய பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார அளவிலும் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு முன்பாகவே ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடியவர் படுகொலை செய்யப்பட்டார், உயிரிழந்திருக்கிறதாக
ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்திருந்தார். காமெனி இறப்பால் ஈரான் மக்களுக்கு மட்டுமின்றி அமெரிக்க மக்களுக்கும் நீதி கிடைத்திருக்கிறது என்று ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அந்நாட்டின் உச்ச தலைவரான காமெனியின் மாளிகை முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட மாளிகை மீது 7 குண்டுகளை வீசி இஸ்ரேல் ராணுவம் தகர்த்ததாக அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட 1939 பிறந்த காமெனி 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சியில் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாம் உலக போர் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு நாடுகளும் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ராஜேஷ், முக்கிய விமானங்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே எல்லா தூதரகங்களிலும் இருந்து அந்தந்த நாட்டுகளுக்கு அறிக்கை என்பது சென்றிருக்கிறது. அவர்கள் குறிப்பாக இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே அந்த போர் பதற்றம் காரணமாக அங்க பயணிகளுக்கான முக்கிய சேவைகள் என்பது அவர்கள் பத்திரமாக தங்க வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக தமிழக அரசு சார்பாக பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு உதவி எண்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் கூட பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் பதற்றம் காரணமாக பலர் உயிரிழந்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை பொறுத்த வரைக்குமே அவர் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தற்போது ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஈரான் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன், ஓமன், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதன் காரணமாக அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பை கருதி பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்திய அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுடைய தூதரகத்தின் வாயிலாக அங்கு தங்கியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தங்களுடைய உதவிகள் என்ன வேண்டும் என்பதற்கு உதவி எண்கள்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான பதட்டமான சூழல் நிலவும் பொழுது பத்திரமாக தங்களுடைய வீடுகளில் இருக்கும்படி ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் உறுதியளித்திருக்கக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.